தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். என்னென்னா யாருமே தெரியாமல் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குமே சொல்லாமல் ஒரு 700 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறேன். ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன்றப்ப எனக்கு வெரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னுமே நமக்கு சீக்கிரமே ஒரு விஷயம் கிடைக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏங்க அந்த விஷயம் கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன், அதோட சந்தோஷமே தனி தான். இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கூட நான் டக்குன்னு ரீச் பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஏங்க ஆரம்பித்து அது எனக்கு கிடைக்கிறப்ப அதை நான் பெரிய விஷயமா பார்த்து ரொம்ப பொக்கிஷமாக வச்சுக்கிருவேன். அந்த மாதிரி தான் இந்த 700 சப்ஸ்கிரைபர்ஸும் சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸே நான் ரீச் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு என்னென்னா, நான் ஒன்றும் பெருசாக என் சேனலில் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன், எனக்கு தோன்றதை தான் நான் பேசுவேன். அது சில பேருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நான் பழைய சாதத்தை வந்து ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷு, மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தாளித்த சாதம். நேற்று சாதம் நிறையா மிஞ்சிடுச்சு. நேற்று நைட்டே நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வடச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 4-5 வரமிளகாவை கிள்ளி போட்டு உப்பு போட்டு நல்லா இதை வதக்கிக்கிறோன்னு. இது ஒரு தாளிச்சிருக்கேன், அவ்வளோ, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சாதம் பிழிஞ்சு வச்ச அந்த பழைய சாதத்தை இதில் போட்டு இதை நல்லா கிண்டணும். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணலை. இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறுனா ஒரு மாதிரி கொஞ்சம் கொலைய வச்சு ஒரு சாதத்துக்கு பக்குவத்துக்கு ரெடி ஆகும். பட் இந்த சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அதே அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சாப்பாடை சின்ன வயசில் மிஞ்சிச்சுன்னா இப்படி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதோட ஏதாவது நான்வெஜ் டிஷ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் தலைக்குழம்பு வச்சு